எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நான் உங்கள் வில்லேஜ் ஜெமினி பேசுகிறேங்க. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களாக்க, அது வேற ஒன்றும் இல்லைங்க. வருங்க, என்ற வண்ணாடி நேற்று ஒரு பலாப்பழம் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தா அப்படிங்க. அதுக்கு இன்றைக்கி தான் நல்ல நேரமாக்குது அறுக்கிறதுக்கு. சரி, பொழுதோட நேரமாகி போச்சு. சரி, நாளைக்கு அறுத்துக்கலாமுங்க அப்படின்னா, அட வேண்டாம் இன்றைக்கி அறுத்து போடலாம் எடு அப்படின்ட்டு எல்லாம் அறுத்துட்டு இருக்கிறோமுங்க. அவர் பாருங்களேன் வெட்டிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க தட்டில், அப்போ தான் அந்த பீஸ் பீஸ் போட்டாதுன்னு. ஆனால் சோள சின்னதாக இருந்தாலும் பழம் நல்லா ருசியாக இருந்ததுங்க. சரி, அப்படியே மகனும் சேர்ந்து எல்லாம் வெட்டுறாங்க. நான் வெட்டி வெட்டி கொடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சோலையை தனியாக எல்லாம் பிரித்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டார். சரி, நான் என்ற வையன் எல்லாரும் சேர்ந்து அவரால் பீஸ் பீஸாக வெட்டி கொடுத்தாப்பிள்ளைங்க. நாங்கள்லாம் அதை எடுத்து சொலையை எடுத்து போட்டு இருந்தோம். அப்புறம் சரி, பையனை சாமியை கொஞ்சம் தேங்காய் எடுத்து கையில் தொடச்சிக்கோ, இல்லாட்டினா பிசு பிசு ஒட்டி போயிரு அப்படின்னு அவனை எடுத்து எல்லாம் தேய்ச்சிட்டுக்கிறானுங்க. அங்கே வாருங்க, அதெல்லாம் தேய்ச்சிட்டுக்கிறாப்பிள்ளைங்க. சரி, எடுத்து தேய்ச்சிட்டு நல்லா சொலையால் உரிச்சு எடுக்கலான்ட்டு நான் சரி, நேற்று போன வாரம் என்னமோ நமக்கு கொஞ்சம் மழை தேன் கிடச்சிதுங்க. இங்கே வண்ணாடி வாங்கிட்டு வந்தாப்புல அங்கே ஒருத்தங்க எடுத்து தேன் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசைங்க. இந்த நல்ல சொலையால் பிரித்து எடுத்துங்க. அந்த விதையெல்லாம் தனியாக எடுத்து போட்டு, ஆனால் சொலை சின்னதாக தான் இருந்தது, பழம் நல்லா ருசியாக இருந்ததுங்க. பரவாயில்லைங்க. ஆனால் ஒரு கடுவு நாங்கள் வாங்கிட்டு வந்தோமுங்க. எங்கேயோ வால்பாறையிலேருந்து வரும்போது நினைக்கிறோமுங்க. அட சாமியை, பழம் ஒன்றத்துக்கும் ஆகாது. அத்தசோடு பழம் வாங்கிட்டு வந்து அப்படியே தூக்கி குப்பையில் தான் போட்டோம். காய் பிஞ்சாக கொடுத்து போட்டாங்க. எங்களுக்கு பழம் வேறு பார்த்து வாங்க தெரியல. இதுவே என்ற வண்ணாடி 2-3 பக்கம் வெட்டி பார்த்து வாங்கிட்டு வந்துக்கிறாரு. 2-3 பழத்தை வெட்டி பார்த்து வாங்கிட்டு வந்துக்கிறாரு. சரி, இந்த எல்லாம் பிரிச்சாலாம் எடுத்தாச்சுங்க. ஜம்முன்னு இருக்குதுங்களா, சோளசுமா மஞ்சள் கொளிச்சுக்குதுங்களா, அதில் அப்படியே தேனை ஊற்றிங்க. பாதி எடுத்து அப்பப்போ சாப்பிட்றக்கு வச்சுனுங்க. அப்புறம் மிச்சத்தை எடுத்து தேனெல்லாம் ஊற்றி நல்லா எடுத்து ஃப்ரிட்ஜில் குண்டாவில் மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிருவோனுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த தேன்லேயே ஊறுனா அடாடாடாடா. ஆல்ரெடி அந்த பழம் நல்லா தேன் சுவையாக தான் இருக்குதுங்க. ஆனால் அந்த தேனையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் போங்க. சரி, வரணுங்க.